ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோட்டு கடை காளான் தான் செய்ய போகிறோம். இதை பாருங்கள், கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட போகிறோம். 2 இல்லை, ஒரு 2 இல்லைனா 3 4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஒரு கை அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எடுத்துக்கு 1 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். சாய் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து காளானுக்கு வந்து பண்ணலாம். வாங்க, எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலே இப்போ கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன். இங்கே பாருங்கள், இப்போ கட்டியாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ கோஸை சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாம் சூப்பராக ரோட்டு கடை காளான் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்ம ரோட்டு கடை காளான் செஞ்சுட்டோம். இது பாருங்கள், இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுங்க. நீங்கள் வீட்டில் செய்யும்போது உங்கள் அளவுக்கு தகுந்த மாரி உப்பு போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கூடவே கிளிக் பண்ணி வச்சுங்க.